கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ராபர்ட் ஏனன். இவருடைய காலங்கள் 1834 முதல் 1867 வரை. இவருடைய நாடு ஸ்காட்லாந்து. அது ஒரு புதன்கிழமை காலை 4 மணிக்கு எழுந்துவிட்டார் ராபர்ட் ஏனன். நீண்ட நேரம் தனது ஊழியத்தினால் தொடர்பு பட்டவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். பிறகு வேலைக்கு செல்லும்படி புறப்பட்டு அவர் தன் கையில் ஒரு சுண்ணாம்பு கட்டியை எடுத்துக்கொண்டார். வீட்டை விட்டு வெளியேறும்போது வாசலில் மரணம் என்று எழுதி வைத்தார். வாசலுக்கு வெளியே தரையில் நித்தியம் என்று எழுதி வைத்தார். அன்று அவர் துறைமுகத்துக்கு அருகே ஒரு கட்டுமான பணியில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நடுப்பகல் நேரம் திடீரென்று ஒரு கூக்குரல் எழுந்தது. ராபர்ட் ஓடிச் சென்று வெளியே பார்த்தார். 11 வயது பையன் கப்பலிலிருந்து தவறி விழுந்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தான். அவனை காப்பாற்ற முடியாமல் மக்கள் திகைத்து கொண்டிருந்தனர். இவர் கொஞ்சமும் தயங்கவில்லை. அவனை காப்பாற்றும்படி கடலில் குதித்தார். சிறந்த நீச்சல் வீரரான இவர் ஏற்கனவே ஒரு முறை ஒரே நாளில் 2 பேரை காப்பாற்றியிருக்கிறார். மூழ்கி கொண்டிருந்த சிறுவனை காப்பாற்றி கப்பலின் அருகே கொண்டு வந்தார். மற்றவர்கள் கை நீட்டி அவனை வாங்கி கொண்டார்கள். அந்தோ ராபர்ட்டால் கரையேற முடியவில்லை. திடீரென்று பாய்ந்து வந்த அலையால் அவர் அடித்துச் செல்லப்பட்டார். சிறுவனின் உயிரை காப்பாற்றிய இவர் தன் உயிரை இரட்சகரின் கையில் ஈந்தளித்தார். ராபர்ட்டின் மரணம் டென்டி பட்டணத்தையே உலுக்கியது. இதுவரை அவருடைய பிரசங்கங்களை கேட்டு அலட்சியமாக இருந்த மக்கள் நித்தியத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தனர். ராபர்ட்டின் மரணம் பலரை கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் கொண்டு வந்தது. தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கொஞ்ச காலத்திலும் எந்த ஒரு மணித்துளியையும் வீணாக்காமல் தொடர்ந்து ஊழியம் செய்தவர். சுவிசேஷ வாஞ்சையினால் கொழுந்துவிட்டு எறிந்தவர். சிறந்த ஆத்தும ஆதாய வீரராக தன் காலத்தை முடித்தார் ராபர்ட். அன்பானவர்களே, உமக்கு கிடைத்த காலத்தில் யாரை ஆதாயம் செய்கிறீர்? தேவனோடு சமாதானம் என்பது ஒரு பெரிய காரியமாகும். அந்த சமாதானத்தை நீங்கள் பெறுவீர்களானால் தேவன் உங்கள் நண்பராக இருப்பார். ஆம், இப்படியாக ராபர்ட் ஏனன் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த ராபர்ட் ஏனன் தன்னுடைய மரணத்தை முன் குறித்து அறிந்திருந்தார். ஆகவேதான் அந்த நாள் வேலைக்கு போகும்பொழுது வீட்டின் வாசலில் மரணம் என்றும் கீழே தரையில் நித்தியம் உறுதி என்றும் எழுதி வைத்தார். ஆம், அவர் இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தவறாமல் ஜனங்களுக்கு பிரசங்கித்திருக்கின்றார். ஆனால் அவருடைய பிரசங்கத்தை, அவர் கூறிய கர்த்தருடைய வார்த்தையை, நித்தியத்துக்கான ஆலோசனைகளை யாவரும் புறந்தள்ளிவிட்டனர். ஆனால் அவர் கிரியைகள் மூலமாக, நற்கிரியைகளின் மூலமாக அவர் சிறுவனை காப்பாற்றிய பொழுது தன் உயிரை பணைய வைத்து தன் உயிரையே கொடுத்து இந்த சிறுவனை காப்பாற்றினதை மற்றவர்கள் பார்த்த பொழுது அதற்கு பின்புதான் அவர் கூறிய சத்திய வார்த்தைகளை சிந்திக்க தன் மனதில் இடம் கொடுத்தனர். ஆம், ஒருவனுடைய நற்கிரியை அவனுடைய வாழ்நாளுக்கு பின்பு அவனுடைய செயல்களையெல்லாம் இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும். அதை பார்த்து தங்கள் வாழ்க்கையில் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளும். ஆம், அதுதான் உண்மை. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நற்கிரியைகளிலே உயர்ந்திருப்போம், நன்மை செய்வதிலே உயர்ந்திருப்போம். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை இந்த உலகுக்கு பிரதிபலிக்க முடியும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை இந்த உலகுக்கு சொல்லும்போது அதை கேட்கிற மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
ராபர்ட் ஏனன் தன்னுடைய நற்கிரியை மூலமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார். ஆத்ம பாரம் நிறைந்த அவர் கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல் பிரசங்கித்தும் இருக்கின்றார். இவ்விரண்டுமே அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்திருக்கின்றது. நாம் இவ்விரண்டையும் தொடர்ந்து செய்வோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம், எரேமியா 49ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 8-9 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.